அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பேசலாம். பணத்தை விரும்பாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அறம் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. அதாவது அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. அறம்ங்கிறது நம்ம தர்மத்தை சொல்லலாம். அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவரே பாட்டு எழுதியிருக்கார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம், பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனை மதிக்கிறது அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான். அவருடைய கேரக்டரை யாரும் பெருசாக எதிர்பார்க்குறதில்ல. பணம் இருந்தால் போதும், நீங்கள் தான் மிகப்பெரிய நபர், சமூகத்தில் முக்கிய புள்ளி அப்படின்னு ஒரு போலித்தனமான கௌரவங்கள் கொடுக்கப்படுகிறது. அதாவது அந்த மனிதனும் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் இந்த உலகத்தில் எல்லாரும் மதிப்பிடப்படுகிறார்கள். ஆக கேரக்டர் நல்லவன அப்படிங்கிறத யாரும் பார்க்குறதில்ல. அப்படியாப்பட்ட பணம் அப்படிங்கிறது பத்தும் செய்யும். ஏன்னா பணம் இருந்தால் என்ன வேணாலும் வாங்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் கிடையாது. அப்போது இந்த பணத்தை சேர்க்குறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடிய மாட்டேங்குது. சில பேர் நோகாமல் நம்ப விட்டு அழட்டிக்காமல் சம்பாரிச்சிட்டு போகிறான். சில பேர் என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ பணத்தை எப்படி நம்ம அடைகிறது, இதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு ஜோதிடத்தில் என்ன கிரக அமைவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜோதிடத்தில் பணத்தை குறிக்கக்கூடிய கிரக அமைவுகள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, குரு, சுக்கிரன் ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்தில் சனி பகவானுடைய நிலைமையும் நம்ம பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான்கிறது பொதுவாக ஒரு மனிதனுடைய தொழிலை குறிக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் செய்கிற தொழில் மூலயமா தான் பணங்காசு சம்பாதிக்க முடியும். எல்லாருமே வேலைக்கு போகிறது கிடையாது, எல்லாருமே தொழில் செய்கிறது கிடையாது. அப்போ வருமானம்ங்கிறது என்ன பண்ணுது, சம்பளத்துக்கு போனாலும் மாத சம்பளம் கிடைக்கிது, சொந்த தொழில் பண்ணாலும் வருமானம் சம்பாதிக்கலாம். ஆக ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில பேருக்கு ஒருத்தட்ட கைகட்டி வேலை பார்க்குறது பிடிக்காது, அவங்க சொந்த தொழில் பண்ணுவாங்க. சில பேருக்கு சொந்த தொழில் பண்ணுறது பிடிக்காது, அவங்க வேலைக்கு போவாங்க. இதுலேயும் நம்ம நுட்பமாக பார்க்கணும். பணம் வரும் எல்லாத்துக்கும் வருமானு கேட்டால், சில லக்னங்களுக்கு பணம்ங்கிறது தாராளமாக வரும். இப்போ ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது ரிஷபம். அப்போது அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக அவர்களிடம் பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமாக இருந்து கொண்டே இருக்கும். எந்த வகையிலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னக்கார நபர்களிடம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வகையில் பணம் கையில் புழங்கிட்டே இருக்கும், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்தில் சிம்ம லக்னத்தை எடுத்துக்கங்க. காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்தை குறிக்கிறது சிம்மம். ஆக சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடமும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம சந்தேகமே பட வேணாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் பணப்புழக்கம் எந்த லக்னங்களுக்கு அதிகமாக வரும்னு கேட்டால், ரிஷப லக்னத்துக்கு அதிகமாக வரும், சிம்ம லக்னத்துக்கு அதிகமாக வரும். அதே சமயத்தில் தனுசு லக்னத்துக்கும் பணப்புழக்கம் என்பது தாராளமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை குறிக்கிறது இந்த தனுசு லக்னம். ஆக எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலுமே ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம் இந்த நபர்களுக்கு பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். சார் அப்படிலாம் கிடையாது, நான் பார்த்ததில் நிறையா பேர்த்துக்கு ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னத்துக்கு பண தட்டுப்பாடு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா நிச்சயமாக அவர்களுக்கு பணப்புழக்கம் என்பது இருக்காது. பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரே நம்ம சொல்லிட முடியாது. பொதுவாக பார்க்கும்போது இந்த ரிஷபம், சிம்மம், தனுசு லக்னக்காரர்களுக்கு பணப்புழக்கம் என்பது சரளமாக வரும் அப்படிங்கிறது கான்செப்ட்டு. அதுலேயே அவங்க பிறந்திருந்தால் கூட அதில் அடுத்த விதி விலக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, குருவோ சுக்கிரனோ எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும். அதே சமயத்தில் சில பேர்த்துக்கு பணம் இருக்கும், அந்த பணத்தை அவர்களால் அனுபவிக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன காரணம், லக்னாதிபதியுடைய பலம் பார்க்கணும். அப்போ குரு, சுக்கிரன், லக்னாதிபதி இவர்களெல்லாம் பலமாக இருந்து ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடமும் 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் இது 3ஐயும் பார்க்கணும். அப்போ 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 4 பாவங்கள் நல்லா இருக்கணும். இந்த 4 பாவங்களுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும், 4 பாவங்களுக்கு சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும், 4 பாவாதிபதிகளும் நல்லா இருக்கணும். இது மட்டும் போதுமா சார் அப்படின்னா, குருவும் நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருக்கணும், சனி பகவானும் நல்லா இருக்கணும். ஆக இத்தனை அமைப்புகளும் எந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறதோ அந்த ஜாதகத்துக்கு பணம் என்பது வந்து கொண்டே இருக்கும். பணம் பத்தும் செய்கிறது இவங்களுக்கு தான். என்ன நினச்சாலும் பணம் இருந்தால் சாதிச்சிடலாம். பணம் இருந்தால் இந்த இப்போ அட் ப்ரெசண்டில் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான்
சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அப்போ இந்த பணத்தை ஒரு ஜாதகர் இருக்குது, ஒரு ஜாதகர் இல்லைன்னா அடிப்படையாக நான் சொன்ன இந்த பாவங்கள், பாவாதிபதிகள், கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு பணப்புழக்கம் என்பது சற்று நெருக்கடியை தரும். இந்த அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருந்தால் அவர்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி பணப்புழக்கம் என்பது தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். சார் இதெல்லாம் சரி, பணத்தை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லாதவங்களுக்கு பணம் வர்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன ராசின்னு பாருங்கள், என்ன நட்சத்திரம்னு பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் யாருன்னு பாருங்கள். அந்த நட்சத்திர அதிபதியை எல்லா வகையிலும் நீங்கள் கடைபிடித்தே வாருங்கள். அந்த உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அந்த விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டும். அந்த கிரகத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த கிரகத்துக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுமோ இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம். அப்போ பணப்புழக்கம் தொடர்ச்சியாக வருவதற்கு பணத்தை சொல்லக்கூடிய கிரகமான உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடம் பாருங்கள். அந்த 2ஆம் அதிபதி எங்கே இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடியுங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு அடுத்த 2ஆவது நட்சத்திரம் யாருன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடியுங்கள். இதெல்லாம் பொதுவாக செய்கிறது, ஆனால் கரெக்டாக செய்யணும். ஏனோ தானானு வழிபாடுகள் பண்ணால் அதுக்குரிய பலன் கிடைக்காது. அப்போ ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் நல்லா இருக்கோ அவங்களுக்கு பணங்காசு வந்துக்கிட்டு தான் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி எல்லாமே சூப்பராக இருக்கும். குருவும் சுக்கரனும் ஆட்சி உச்சமாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க மிகப்பெரிய பணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா அடிப்படை எல்லாமே நல்லா இருக்குது. சார் எல்லாருக்கும் இந்த அமைப்பு வருமானு கேட்டால் எல்லாருக்கும் இந்த அமைப்பு வராது. இத்தகைய அமைப்பு உள்ளவர்கள் கோடீஸ்வரராக இருக்கிறார்கள். அப்போ எல்லோரும் கோடீஸ்வரனாக முடியுமா அப்படின்னு கேட்டால் முயன்றால் முடியாதது கிடையாது. நிச்சயமாக நான் சொன்ன இந்த விதிகளில் எத்தனை உங்களுக்கு பொருந்தி வருதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பண வரவு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஊர்ஜிதமாக தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து என்னென்ன கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதை அக்செப்ட் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணோன்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம். இதை தவிர அனைவருமே சுலபமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க மனைவி குழந்தைகளை உங்கள் மனைவி உங்கள் குழந்தைகளை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக பணப்புழக்கம் இருக்கும். வீட்டில் ஓரையாடாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாலே செல்வ வளம்ங்கிறது கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கும். இதை பண்ணியும் உங்களுக்கு முன்னேற வழி தெரியலனா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து சில வழிமுறைகளை மட்டும் நம்ம டியூன் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆக வழிமுறைங்கிறத நான் சொல்லிட்டேன், அதை ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கு. பணம் பத்தும் செய்யுங்கிறத உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஆக எல்லாருக்கும் பணம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நான் உழைச்சி கோடீஸ்வரன் ஆகிறேங்கிறது முடியாத விஷயம். ஆக ஸ்மார்ட் ஒர்க்கு தான் முக்கியம், ஹார்ட் ஒர்க்கு முக்கியம் கிடையாது. ஆக நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்குது, அது உங்கள் ஜாதகத்திலே இருக்குது. இது எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லிட முடியாது. காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்தும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்தும் சில மாற்றங்கள் நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். அப்போ இதுவரைக்கும் நான் சொன்னது எல்லாமே பொதுவான தகவல் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் என்னவோ அதை பொறுத்து அதில் சில விஷயங்களை நம்ம டியூன் பண்ணால் நிச்சயமாக நம்ம கோடிகளில் பணம் சம்பாதிக்கலாங்கிறது முற்றிலும் உண்மையான விஷயம். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவுங்கள். நன்றி, வணக்கம்.